நடிகர் லாரன்ஸ் அவர்களுக்கு திருச்சி கிழக்கின் சுயேட்சை வேட்பாளர் மன்னிக்கணும் சுயேட்சை திருநாயின் அன்பு வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவில் பேசணும் அது பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அது போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் நீங்கள் அதை அறியாமையின் காரணமாகவே பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அதை அறியாமையில் தான் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க. ஏன்னா ஒரு பிரபலமான நபர் ஊடகங்களை கையாளும் பொழுது ஊடகத்தின் கேள்விகளும் பதில்களும் மிக மோசமாக இருக்கும். அது எந்த விதமான எதிர்வினையாற்றும் என்பதை உணர்ந்து நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும். மாறாக அதை அறிந்தே புரிந்தே சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு தமிழனா நான் நினைக்கிற ஒன்றே ஒன்று தான், திரையுலகிலிருந்து வந்த அனைவரும் தமிழர்களை திருநாயை விட மோசமாகவே கருதியிருக்கார்கள். அதில் நீங்கள் மட்டும் இது விளக்கல்ல. அப்போ நீங்கள் அதை திருநாயின்னு சொல்லும்பொழுது யாரை திருநாயின்னு சொல்கிறீங்க? ஆட்சியாளர்களை திருநாயின்றீங்களா இல்லை ஆட்சியாளர்களை உருவாக்கிய மக்களை திருநாயின்றீங்களா? சரி, மக்கள் திருநாய்களாகவே இருக்கட்டும். திருநாய்களுக்கு பிஸ்கட்டும் பிரியாணி எதற்காக கொடுக்கணும்? வீட்டை காவலுக்காகவா? இல்லை வீட்டை களவாங்க தானே. அப்போ நாட்டை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கோம்னா மக்களுக்கு பிரியாணி பிஸ்கட்டும் கொடுத்து இந்த நாட்டை என்ன செய்ய போகிறீங்க? நாட்டை காப்பாற்ற போகிறீங்களா? சரி, அந்த ஆட்கள் வந்து நாட்டை காப்பாற்றவில்லை என்றால் அவர்களை ஆதரிக்கும் நீங்கள் யார்? அசிங்கமா இல்லை? இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். திருச்சி கிழக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பக்கம் போனாலும் இங்கே திருநாய்கள் இருக்கும். அந்த திருநாய்கள் சும்மா கதறிட்டு மட்டும் இருக்காது, சில நேரம் குதறவும் செய்யும். தாவேகா மாதிரி ஒரு அமைப்பு மக்களை வந்து கோமாளிகளாக மாற்றி கோமாளியின் கூடாரமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அதை ஆதரிக்கும் நீங்களும் அதை கோமாளியாகத்தான் கையாளுவீர்கள் பார்த்தா மக்களை திருநாய்களாக்கி மக்களை வெறும் முட்டாளாக்க முயற்சி பண்ணுறீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு சக போட்டியாளராக, நான் ஒரு சுயேட்சை வேட்பாளர் என்ற முறையில் முதலில் என்ன நினைத்தேன்னா, எந்த கட்சியுமே வேட்பாளர் அறிவிக்காத பட்சத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக 7.5 கோடி பேர் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னா உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி மீதி இருக்க 7.5 கோடி மக்கள் என்ன வாயில அப்படின்னு அசிங்கமா இல்லை அப்படி நினைப்பாங்க. அந்த 7 கோடி பேரில் ஒரு ஆளை தான் நான் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக மட்டுமே திருச்சி கிழக்கு தொகுதியில் சுயேட்சை அணிக்க நினைச்சேன். ஆனால் தற்போது உங்களோட இந்த கருத்து இது வெறும் சவாலாக மட்டும் இல்லை, என்னோட பிறவி கடமையாக நினைக்கிறேன். தீய சக்தின்ற போர்வையில் தமிழகம் முழுவதும் மூடி இருக்கிற இந்த தீய சக்திகளை அடித்து உடைச்சி தெரித்து அதோட சாம்பல் கூட மிஞ்சாத அளவுக்கு தேர்தல் காலத்தில் ஒரு சுயேட்சையாக எனது முழு சக்தியையும் காமிக்கின்ற ஒரு வெறி என்னோட பிறவி கடமையாக தற்போது தோன்றுகிறது. இந்த ஊடகங்கள் வந்து எந்த விதத்திலும் சுயேட்சையை வந்து ப்ரொமோட் பண்ணாது. சுயேட்சைனா ஒரு காமெடி பீஸாக்கி உரம் கட்டும். ஆனால் மக்களை நம்புகிறேன். இங்கே இருக்க 107 எம்எல்ஏக்களை விட அதிக தகுதி எனக்கு உள்ளது. மக்களை நன்கு அறிந்தவன், மக்களோடு மக்களாக வாழ்கின்றவன் என்ற ஒரு அடிப்படை தகுதி எனக்கு இருக்குது. அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த தகுதி எனக்கு இருக்குது. ஒரு சுயேட்சை வேட்பாளராக திருச்சி கிழக்கில் கடமையான தற்போது உங்களை மாதிரி மக்களை திருநாய்க்களாக காணும் மனிதர்களை எதிர்த்து போராட வேண்டியது ஒரு தமிழனாகிய தமிழ் மூத்த குடியில் பிறந்தவனாகிய எனது கடமை. திருச்சி கிழக்கு எந்த விதத்திலும் எனக்கு அறிமுகம் அல்லாத ஒரு தொகுதி. நான் அங்கே படித்தவனும் அல்ல, நான் அங்கே பிறந்தவனும் அல்ல. எனக்கு அங்கே மிகப்பெரிய நண்பர்களோ குடும்ப உறவினர்களோ யாரும் கிடையாது. இருந்தாலும் மக்களை மட்டுமே, நீங்கள் சொன்ன திருநாய்க்களை மட்டுமே நம்பி ஒரு சுயேட்சை வேட்பாளராக, ஒரு சுயேட்சை திருநாயாக களமாறுகிறேன். அவற்றுக்கு மேல் பாரதியோட வரிகளோட சொல்கிறேன், நெஞ்சம் பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதர்களை கண்டுவிட்டால். இந்த மாதிரி நிலைகட்ட மனிதர்களை கண்டு நெஞ்சம் பொறுக்கதில்லை என்றதை விட அவங்கள திரும்ப திரும்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. அவங்க செய்கிற தவறுகள் அனைத்தையும் நார்மலைஸ் பண்ணுற இந்த திருநாய்கள், அவன் கூறிய அந்த திருநாய்கள் அவங்கள நினைத்தா தான் நெஞ்சம் பொறுக்கதில்லை. திருச்சி கிழக்கு மிக ஆரோக்கியமான போட்டி. ஒரு வேட்பாளராகவும் மக்களோடு மக்களாக இன்றும் என் வாழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கும் வழக்கறிஞர் பகத்சிங் என்ற முறையில் லாரன்ஸ் அவர்களை சந்திப்போம்.